மணி கரெக்டாக அதிகாலையில் 2:45 ஆகுது. நாங்கள் 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வருஷம் ஆடி மாதம் ஆச்சுன்னா எங்கள் அம்மா வந்து சந்தன கொடை கொண்டு போவாங்க. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செம்பில் சந்தனத்தோட நல்ல வாசமாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பன்னீரும் கலந்து அந்த செம்பில் ஊற்றி ஒரு தேங்காய் அது மேலே வச்சு ஒரு மஞ்சள் துணி கட்டி எடுத்துகிட்டு போனோம். நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல, நம்ம அழகர் கோயிலில் இருக்க 18ஆம் படி கருப்பை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். நான் போகிற வழியில் நடந்தே நிறைய பேர் அழகர் கோயிலை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் தேரோட்டமும் கூட. அன்னைக்கு கூட்டம் நிறைய வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டி பார்க்கிங்கில் போட்டாச்சு. போட்டுட்டு அங்கேருந்து நடந்தே கோயிலுக்கு போயாச்சு. போகிற வழியில் பூக்கடை மாலை கடை நிறையா இருந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி நாடகம் கச்சேரி இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனனால 18ஆம் படி கருப்புக்கிட்ட அவ்வளோவா கூட்டம் இல்லை. நிம்மதியாக நின்று நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நாங்கள் போன அன்னைக்கு தான் தேரோட்டமும் கூட. எனக்கு அங்கே போய் தான் அது தெரியும். நிறைய மக்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து அங்கே தங்கி சாமி தரிசிக்க வந்திருந்தாங்க. 18ஆம் படி கருப்பை பார்த்துட்டு உள்ளே போயிட்டுருக்கும் போதே அழகர் சாமியையும் சேர்த்தே பார்த்தாச்சு. நான் வெறும் 5 அடி டிஸ்டன்ஸில் சாமியை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு. நல்லபடியாக சாமி பார்த்துட்டு ஒரு 6 மணி போலேயே வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆயாச்சு.